கைஸ், நான் உங்களுக்கு பெரிய கேமிங் 2. இப்போ நம்ம வந்து செலஸ்கோப்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரோம். திருப்பத்தூர் இது வந்து காவூரம் என்னமோ என் வாயில் ஒழுங்காக வரல. சரி வாங்க அந்த போர்டை காட்டுறேன். இந்தியாவில் 2வது வாட்டியாக இங்கே வந்து செஞ்சுக்கிறாங்க. இந்தியன் ஹிஸ்டோரியஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ். இங்கே தான் டெலஸ்கோப் வச்சு நம்ம நிலாவை பார்க்க போகிறோம். என்னடா எப்படா டெலஸ்கோப் வச்சு நிலா பார்க்குறேன்னு நீங்கள் கேட்குறோம். சில பேர் வந்துருப்பீங்க, சில பேர் வராமல் கூட இருக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இப்போ உள்ளே போகலாம் வாங்க. ப்ளஸ் தான் பார்த்துக்கோங்க. நான் என் ஃபேமிலியெலாம் வந்துக்கிறோம். இல்லைங்க, என் ஃபேமிலி கிட்ட இப்போ கூட்டின்னு போகிறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன குழந்தைங்க வந்து நடக்க வச்சு கூட்டின்னு போனாதீங்க. ஏன்னா அது பார்க்க 1 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் நீங்கள் தூக்கி வச்சு கூட கூட்டின்னு போய்க்கோங்க, சரிங்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து மேலே போய் நான் எடுக்கிறேன். வேணாம், மேலே வந்துட்டோம். இதுவும் வந்து நம்ம பார்க்குற இடம். நைட்டு வந்தால் சூப்பராக பார்க்கலாம் எல்லாமே. எங்களுக்கு தான் இப்போ வெயிட்டிங்க. வாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து ஏறி கொண்டு இருக்கோம். 3 மாடியா, என்ன பண்ணுறதுனே தெரில நம்ம. சரி வாங்க ஏறலாம். நம்மளாம் ஏறி இருக்கோம் 3 மாடி. இன்னும் வருவாங்க. மேலே ஒரு படம் மாதிரி போடுவாங்களாம். வாங்க நம்ம அப்படியே போகலாம். மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எப்படி சோர்வாயின்னு இருக்குன்னு. இங்கே வரீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக வாங்க, கொளுத்தியாக வராதிங்க. பாருங்க, இதுதான் டெலஸ்கோப்பு. ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வந்து பார்க்கலாம். நீங்க ஒரு முழு நிலா இருக்கு 3 நீங்க ஒரு 6 இன்ச்ல பாத்தீங்கன்னா நீ ஒரு 1 மேக்ஸிமம் 2 செகண்ட்ஸ் மேல இதுதான் வந்து பிக்சர் எடுக்க முடியும். இப்போ இந்த பிக்சர் எடுக்கணும்னா இந்த பிளாக் கலர்ல ஃபில்டர் வழியா தான் லைட் பாஸ் ஆகும். அப்ப ரெட் ஃபில்டர் போட்டா என்ன ஆகும்னா இந்த ஃபில்டர் இல்லாத ஒரு ரெட் கலர் சுத்தத்துல மட்டும் பாருங்க, அப்படியே ரொட்டேட் ஆகுது பாருங்க. அழகா ரொட்டேட் ஆகுதுங்க. 250 tons. அது 250 tons ஆமா. பதிமூணு நிமிஷம் ஆகுமா? எங்க நம்ம இது பண்றது? எவ்வளோ அருமையாக ரொட்டேட் ஆகுது. இப்போ இவ்வளோ பெரிய மிஷினே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இங்கே யார் யாரெல்லாம் ஒன்றுக்கிறீங்களோ அவங்க ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸ்கோப்னு இப்படி தான் இருக்கணும். ஆனால் பாருங்க எப்படி சுத்துதுன்னு. இந்த மாதிரி ஜெயின்ஸ் இதை பண்ணுறீங்களா? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இது பண்ணிட்டு அங்கே இருக்கல அங்கே கொண்டு போயிட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ணி இப்படி இழுப்பாங்க. அங்கே வந்து கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த டிவியில் அங்கே ஒரு டிவி இருக்கு பாருங்க, அங்கே ஒரு டிவி இருக்கு பாருங்க, அந்த டிவியில் வந்து காட்டுவாங்க நம்மளுக்கு. இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை, அவங்க தான் சொல்கிறது. அந்த ஸ்டார் பாயிண்ட் பண்ணிட்டு மிரர் ஓபன் பண்ணி ஷட்டர் ஓபன் பண்ணி கண்டினியூஸ் 30 மினிட்ஸ் அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பிக்சர் கிடைக்கும். நார்மலா நீங்க ஸ்னாப் மொபைல் எடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்?
ஒரு செகண்டுக்குள்ளேயே இவ்வளோ அவுட்புட் வந்துடுது. இவ்வளோ டெலஸ்கோப் இருக்கு, இந்த மாதிரி நெபுலாஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், கண்டினியூஸாக ட்ராக் பண்ணி கேப்சர் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் அவங்க தான் எடுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். particular day, and we have